இன்றைக்கி நம்ம பயணம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரணாசியில் இருக்கக்கூடிய காசியில் இருக்கக்கூடிய கங்கை நதிக்கரையில் போட்டில் நம்ம பயணம் பண்ணிட்டுருக்கோம். பாருங்கள், சுற்றி பாருங்களேன், ஃபுல்லாக அந்த கட்டடங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. கங்கை நதிக்கரத்தில் எவ்வளோ அழகான கட்டடங்கள் இருக்குது பாருங்களேன். இப்போ பார்க்கக்கூடிய தஷ் அஸ்வமேதா காட், இந்த காட்டில் கங்கா ஆரத்தி நடக்கும். இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். இங்கே தான் வந்தோம். ஏன்னா படித்துறை கொஞ்சம் வயசானவங்களுக்கு இறங்குறதுக்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல இந்த தஷ அஸ்வமேதா காட்டிலேருந்து ஆரம்பமாகி இப்படி ஒவ்வொரு காட்டு மொத்தம் 64 காட்டு இருக்குது. அதை பார்ப்பதற்காகத்தான் நம்ம இந்த படகுல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஒவ்வொரு ரேட்டில் காசு வசூல் பண்ணுறாங்க. எப்படின்னா இப்போ நம்ம போகிறது வந்து 200 ரூபா கொடுத்து 10 பேர் 2000 ரூபா கொடுத்து இதில் பயணம் பண்ணுறோம். இங்கே பாருங்க, கங்கை நதியோட அழகாக பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த கங்கை நதி இருக்குது. அதில் எவ்வளோ அந்த போட்டுகள் அதில் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் எவ்வளோ பேர் பயணம் பண்ணி அன்றாடும் லட்சக்கணக்கான பேர் இந்த கங்கை நதியில் வந்து தன்னுடைய பாவத்தை போக்குவதற்கும் தன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கும் இங்கே வருவாங்க. பாருங்கள், அது மாதிரி தான் நிறைய பேர் இதில் இருக்காங்க. பார்க்குறீங்க பாருங்களேன், இந்த கட்டடங்கள்லாம் பாருங்கள், அந்த கங்கை நதிக்குற கரைக்கு பக்கத்திலே அந்த இவ்வளோ பெரிய கட்டடங்களும் கோயில்களும் அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்தில் தான் காசி விஸ்வநாதர், காசி ஆளக்கூடிய காசி விஸ்வநாதருடைய டெம்பிளும் அது பக்கத்தில் தான் இருக்குது. அந்த கோவிலும் அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு படித்துறைகளாக பார்க்க போகிறோம். மொத்தம் 64 காட் இருக்குது. அந்த 64 காட்டிலும் நம்ம இந்த படகு மூலமாக சென்று பார்க்க போகிறோம். நடந்து போய் பார்க்கலாம். நடந்து போகிறவங்க அந்த வழியாக போகிறாங்க பார்த்தீங்களா, நடந்து போகிறவங்க அது வழியாக போய் பார்க்கலாம். 64 காட்டுக்கும் அப்படியே இணைப்பு ஒரே படியாக தான் இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க நடக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அழகை ரசிப்பதற்காக, அந்த படித்துறையோட அழகை ரசிப்பதற்காகத்தான் நம்ம இந்த படகுல போகிறோம். ஏன்னா வயசானவங்களும் நம்ம கூட வந்திருக்காங்க, அதனால் அவங்கள கரெக்டாக கூட்டு போகணும் இல்லையா, அதுக்காக தான் அதில் வந்துகிட்ருக்கோம். இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு அந்த கட்டிடத்துங்களும் பாருங்களேன் எவ்வளோ பழமைன்றது சொல்லும். இந்த காசி நகரம் வந்து சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நகரமாகவும் சிவன் தனக்காக உருவாக்கிய நகரமாகவும் சொல்கிறாங்க அந்த காசியை. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு நகரத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த காசி நகரம்ன்றது ரொம்ப பழமையான தொன்மையான நகரம் சொல்லுவாங்க. ராமேஸ்வரம், நம்ம காசி யாத்திரை என்பதே ராமேஸ்வரத்தில் தான் தொடங்கும் சொல்லுவாங்க. அப்படி காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதுதான் இந்த நம்ம அங்கேருந்து மணல் எடுத்துகிட்டு வந்து இங்கே இதில் திருவேணி சங்கமத்தில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் காசிக்கு நம்ம வந்தோம். அதை தான் இப்போ நான் அந்த காசியோடைய அந்த கங்கை நதி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதி ஒரு திருவேணி சங்கமம் சொல்லுவாங்க. இப்போ கங்கை நதியை மட்டும் நம்ம பார்க்குறோங்க. பாருங்கள், எவ்வளோ அழகான காட்டுகள்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். அந்த காட்டுன்னு சொல்லக்கூடிய படித்துறைகள், அந்த படித்துறைகளை இங்கே காட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகான படித்துறைகள். ஒவ்வொரு படித்துறைகளும் பார்க்கும்போது நம்மளுக்கு பிரமிப்பாகவும் வியப்பாகவும் இருக்குது பார்த்திங்களா. ரொம்ப அற்புதமாக எல்லாம் பயணம் பண்ணுறாங்க. இங்கே வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு மன அமைதி தரக்கூடிய ஒரு படித்துறை அது இடமாக இருக்குது. இந்த காசி என்பது வந்து காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி தான் இங்கே ஆட்சி பண்ணுறாங்க. அன்னபூரணியும் இருக்காங்க இங்கே. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், முருகனுடைய சிலை இங்கே அது ஒரு படம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா. இங்கே வந்து நிறைய தமிழ் எழுத்துக்களை நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஒரு சில இடங்களில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே நிறைய பேருக்கு தமிழ் தெரியுது, அதனால் நம்ம இப்போ தாராளமாக இங்கே வரலாம், பயம் இல்லாமல் வரலாம். இங்கே பாருங்களேன், இந்த படித்துறைகளும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதில் 5 படித்துறை வந்து முக்கியமான படித்துறைகளை சொல்லுவாங்க. அதில் 3 படித்துறை ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. அதாவது மணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திரா காட், தஷ் அஸ்வமேதா காட். இந்த தஷ் அஸ்வமேதா காட்டில் நம்ம தொடங்கணும். இந்த தஷ் அஸ்வமேதா காட்டில் தான் கங்கா ஆரத்தி இங்கே 2 இடத்துல பண்ணுவாங்க. இந்த தஷ் அஸ்வமேதா காட்டிலையும் இந்த கங்கா ஆரத்தி நடக்கும். கங்கா ஆரத்தி என்பது என்ன, கங்கை நதிக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக அந்த ஆரத்தி பண்ணுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த ஆரத்தி பார்ப்பதற்கு. ஆமாம், நாங்கள் வந்து மொத்தம் 6 நாள் இந்த காசியில் இருந்து ஒவ்வொரு கோயில்களுக்காக போனோம். முதல்ல பார்க்க வேண்டியது காலபைரவரை பார்க்குறது தான் முதல்ல. நம்ம காசிக்கு வந்ததை அவருக்கு நம்ம அறிவிக்கணும், நாங்கள் வந்துட்டோம், எங்களை வந்து எல்லா இதுக்கும் நல்ல சிரமம் இல்லாமல் கொண்டு போகணும்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட வேண்டுறது தான் அந்த காலபைரவர் ஃபஸ்ட்டு பார்க்குறது. அப்புறம் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் சிறப்பு. இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு படித்துறைகளும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த நதி அதில் வர அந்த தண்ணியை பாருங்கள், அலைகள் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப அற்புதமான இடம் இந்த காசி. நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது, நம்ம மரணத்தை தழுவுறதுக்கு முன்பு ஒரு முறையாவது சென்று வர வேண்டிய இடம் இந்த காசி. ராமேஸ்வரத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக காசிக்கு போகணும். அதுதான் வந்து இந்த காசி யாத்திரையோட சிறப்பு.
ரொம்ப அற்புதம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய கங்கை நதியோட தண்ணீரை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அங்கே ராமேஸ்வரத்தில் இது பண்ணுவாங்க, சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த கங்கை நதியில் தண்ணி எடுக்கக்கூடாது, இங்கே காசியில் எடுக்கக்கூடாது. திரிவேணி சங்கமத்தில் தான் நம்ம புனித நீர் எடுக்கணும். அங்கே எடுத்து தான் நம்ம காசி விஸ்வநாதருக்கு அங்கே இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். அதேமாதிரி அங்கே இருக்க கோடி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணணும். இதுதான் அந்த ஒரு காசி யாத்திரையுடைய சிறப்பும் கூட. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய கட்டடங்கள்லாம் பார்க்குறோம் பாருங்களேன். ஒவ்வொரு கட்டிடங்களும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்ததும் பழமையாகவும் பார்க்க முடியுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த காசி யாத்திரை. நாங்கள் வந்ததில் மன நிறைவு நிறைய இருக்குது எல்லாருக்கும். ஏன்னா இங்கே நான் வயசானவங்க ஒரு 4-5 பேர் என்னோடய ஃபேமிலியில் வந்திருக்காங்க, அவங்களுக்காக கூப்பிட்டு வந்தேன். காசி இங்கே இருந்தால் இந்த பறவைகளை ரொம்ப பார்க்க முடியுதுங்க. இந்த பறவைகள் வந்து அங்கே அந்த காராச்சேவு விற்கிறாங்க, அதை வாங்கி போட்டால் வந்து சாப்பிட வருது, கையில் கொடுத்தா சாப்பிடுது. வந்து இந்த பறவைகள் வந்து இதுலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. அந்த பறவைகளை ஆஸ்திரேலியா பறவைகள்ன்றாங்க. இங்கே வந்து காக்காவோ பார்க்க முடியல, இந்த பறவைகளை தான் அதிகம் பார்க்க முடியுது இந்த இதில். இதை பாருங்கள், ஒவ்வொரு படித்துறைகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஒவ்வொரு படித்துறையில் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், அந்த புகை தெரியுது பார்த்தீங்களா, இதான் மணிகர்ணிகா காட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சடலங்கள்லாம் அங்கே தான் வந்து எரியூட்டுவாங்க. இங்கே வந்து காசியில் என்ன சிறப்பு அப்படின்னா, பிணம் நாராதுன்னு சொல்லுவாங்க. பிணம் நாராதுன்னா என்னென்னா, பிணம் வந்து நம்ம ஒரு ஊரில் வந்து நம்ம ஒருத்தர் இறந்து போனால் அதை எரியூட்டினாங்கன்னா அந்த வாசனை வந்து ஊர் பூரா அந்த ஒரு மணக்கும், ஒரு வீசும். ஆனால் இங்கே இங்கே பாருங்கள் எவ்வளோ புகை வருது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து அதான் மணிகர்ணிகா காட்டுன்னு சொல்லக்கூடியது. இங்கே ரொம்ப பெரிய ஒரு சுடுகாடு இங்கே இருக்குது. இந்த சுடுகாட்டில் கிட்டத்தட்ட அதாவது எப்படி சொல்கிறாங்க, அன்றாடம் வந்து நூற்றுக்கணக்கான பிணங்கள் இங்கே இருக்கக்கூடிய இடம் தான் இந்த மணிகர்ணிகா காட்டு. மணிகர்ணிகா காட்டை தான் பார்க்குறோம். எப்படி இருக்குது பாருங்கள், அந்த பிணம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அதை நம்ம படகுல போயிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அங்கே இந்த பிணம் எரியக்கூடிய பிணமாகப்பட்டது வீசாது. அந்த வாடை சுடலை விடுசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சுடலை வந்து இங்கே மணக்காது. நாங்கள் அது உணர்ந்தோம். ஏன்னா நான் இங்கே பக்கத்துலேயே போய் பார்த்தோம். அப்போ வீடியோ எடுக்க முடியல, ஆனால் இங்கேருந்து போகும்போது எடுக்க முடியுது, அங்கே எடுக்க விட மாட்டுறாங்க. அப்போ இதை பார்த்தம்போது அந்த பிணமாக வரக்கூடிய அந்த புகையிலேருந்து வரக்கூடிய அந்த சுமல், அந்த வாசனை வந்து நம்மளுக்கு மணக்கலை, வீசலை. அதுதான் இங்கே ஒரு சிறப்பு. பசு முட்டாது, காகம் கரையாது, பள்ளி கவுளி சொல்லாது, பூ மணக்காது. மல்லிகைப்பூ என்ன தான் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்தாலும் இங்கே மணக்காது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இடம் தான் இந்த காசி. இந்த காசிக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கங்கை நதியில் பயணம் பண்ணுவதற்கு நம்ம எப்பேர் பெற்றோமோ தெரியவில்லை, அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணுறவங்க தான் அந்த கங்கை நதியை பார்க்க முடியும். எத்தனையோ பேர் வசதிகள் இருந்தும் வாய்ப்புகள் வந்து காசிக்கு வர முடியாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஏன்னா சிவபெருமானுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த காசிக்கு வர முடியும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அவனுடைய அடிகளை தொட்டு நம்ம வணங்க முடியும்னு திருவாசகம் சொல்லுது. அந்த மாதிரி தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவருடைய அருள் நம்மளுக்கு வேண்டும். அதை வேண்டி தான் நம்ம வந்திருக்கோம். இந்த காசிக்கு வர்றது என்னென்னா, முக்தி நிலை பெறுவதற்காகத்தான் நம்ம காசிக்கு பயணம் பண்ணுறோம். நம்மளுக்கு பிறவாத வரம் வேண்டும், அப்படி பிறந்தாலே ஈசனை உன்னை மறவாத வர வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் படிச்சிருப்பாங்க. அந்தது போல் நம்மளுக்கு பிறவாத வரம் வேண்டும். அப்படி இந்த மானுட பிறவியில் நம்ம எத்தனை பாவங்கள் செய்தாலும் அத்தனையும் இந்த கங்கையில் வந்து கழுவி அதை சுத்தமாக்குவதற்கு தான் நிறைய நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபோல் தான் நம்மளும் அதை தொட்டு அந்த காசி யாத்திரையை தொடங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். காசியுடைய அந்த கங்கை நதி இங்கே பாருங்கள், அந்த பறவைகளை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப அற்புதமாக அந்த பறவைகள் அதில் இந்த வாத்து மாதிரி உட்காந்துருக்கு. இங்கே நிறைய படகுகளை பார்க்க முடியுது, நிறைய கட்டிடங்களை பார்க்க முடியுது. ஒவ்வொரு கட்டிடங்களும் ஒவ்வொரு சிறப்புகளை சொல்லுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு கட்டிடங்களும் பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கட்டிடங்களும் பாருங்களேன் பூரா கல்லுலேயே தான் கட்டியிருக்காங்க. அந்த அந்த எத்தனை ஆண்டு காலங்கள் தாங்கி இந்த கங்கை நதி நீருடைய அந்த வழி ஓட்டத்தையும் அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த தண்ணி போகிற திசையை நோக்கி இந்த கட்டடங்கள் அப்படியே நிற்கிது. அந்த அளவுக்கு உறுதியாக கட்டப்பட்டிருக்கு இந்த கட்டடங்கள்லாம். ஆனால் ஒவ்வொரு படித்துறையும் ஒவ்வொரு அழகாக இருக்குது. அதை நம்ம சொல்வதை விட நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும். இந்த காசி யாத்திரையில் வந்து சிறப்பு என்னென்னா, நம்ம நேரில் வந்து பார்க்கணும். காசி என்பதே ஒரு புனிதமான நகரம். அந்த புனிதமான நகரத்தில் நம்ம இன்றைக்கி பயணம் பண்ணி நம்ம கூட வந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இங்கே எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இந்த காசியுடைய சிறப்புகளை பற்றியும் சொல்லிட்டு வரோம். கண்டிப்பாக நீங்களும் காசி யாத்திரை இது பண்ணிங்கன்னா படித்துறையில் வந்து பாருங்கள். ஆனால் என்ன ஒன்று ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் 450 ரூபா 500 ரூபாலாம் சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு படகுல போகிறதுக்கு. நம்ம மேக்ஸிமம் 100 ரூபா கொடுத்து போகலாம். தனியாக போனால் 200 ரூபா, அவ்வளோதான். அது நல்லா அழகாக பார்த்துட்டு வந்துடலாங்க படித்துறைகளை ஃபுல்லாக. இந்த கட்டடங்களை பாருங்களேன்
எவ்வளோ அழகாக இதில் வந்து இந்த இந்த காசி நகரத்தை நம்ம ரசிக்கணும் அப்படின்னா இந்த போட்டில் போய் கங்கை நதியிலேருந்து பார்க்கணும், அந்த படித்துறைகளை பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு தருணத்தில் தான் நம்ம வந்து இந்த காசி யாத்திரையை தொடங்கணும். நாங்கள் வந்து 6 நாள் இங்கே தங்கியிருந்து அயோத்தி, திரிவேணி சங்கமம், கயா, புத்தகயா இதெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அதுபோக காசியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோயில்கள், சோழியம்மன் ஆலயம், பிர்லா மந்திர்னு சொல்ல பிர்லா கோயில், அதுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். பிர்லாவால் கட்டப்பட்ட கோவில்லாம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த கோபுரங்கள்லாம் நம்ம ஊரை மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக அந்த கோபுரங்கள்லாம் காணப்படுது பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த காசி மாநகரம். காசியில் இருப்பதற்கே என்ன சொல்லுவதுன்னா, நம்ம வந்து அங்கே இருக்கிறதுக்கே ஒரு கொடுப்பனை வேணும். இங்கே பாருங்கள், இந்த இங்கே இருக்கிற எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. அஸ்வமேதா காட்டு திருப்பி அங்கேயே அதில் வந்து திருப்பி இந்த பக்கம் போகிறோம். இதில் தான் இந்த கங்கா ஆரத்தி வளைவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே தான் கங்கா ஆரத்தி நடக்கும். ஒவ்வொரு வளைவுகள்லையும் ஒவ்வொருத்தர் நின்று ஆரத்தி பண்ணுவாங்க, கங்கைக்கு வந்து சிறப்பு செய்வாங்க. அப்படிப்பட்ட கங்கா ஆரத்தி தான் நம்ம பார்க்குறோம். இந்த காட்டு வந்து ரொம்ப முக்கியமான காட்டு, அஸ்வமேதா காட்டுன்னு சொல்லுவாங்க. அஸ்வமேதா யாகம் நடத்தப்பட்ட ஒரு படித்துறையாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த இதுக்கு சிறப்பு. இங்கேயும் நீராடுவாங்க, இங்கேயே தெர்ப்பணம் கொடுப்பது, இங்கே வந்து திதி கொடுப்பது ரொம்ப சிறப்பு இந்த இடத்துல. ரொம்ப அற்புதம். இங்கே என்னென்னா நம்ம 7 தலைமுறைக்கும் நம்ம அதாவது 7 தலைமுறை இருக்காங்களே அவங்களுக்கு சேர்த்து இங்கே திதி கொடுக்கலாம். அதுபோல் கயாவில் கொடுக்குறது ரொம்ப இன்னும் சிறப்பு. கயாவில் வந்து பிண்டம், அங்கே 32 பிண்டம் கொடுப்பாங்க, இங்கே வந்து 7 பிண்டம் கொடுப்பாங்க. இங்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த படித்துறைகளை பாருங்களேன், காண கண்கோடி வேண்டும், அவ்வளோ அழகாக இந்த படித்துறைகள் இருக்குது பாருங்கள். படித்துறைகளை பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. அந்த படகுல கொடுக்கக்கூடிய ஒலிகளும் நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ மக்கள் வராங்க பாருங்களே. ராமேஸ்வரத்தில் என்ன கூட்டம் இருக்குமோ அதை விட கூட்டம் இங்கேயும் இருக்குது. ஏன்னா ராமேஸ்வரத்தில் யாத்திரை தொடங்கி காசியில் முடித்து திருப்பி ராமேஸ்வரத்தில் முடிப்பது தான் காசி யாத்திரை. அதுதான் சிறப்பு காசிக்கு. ரொம்ப அற்புதமாக பார்க்குறோம். அந்த கங்கை நதி தண்ணியை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ஒரு எப்படி சொல்கிற மாசு மறு இல்லாமல் ஒரு இது பிளாஸ்டிக்கையோ ஒரு எந்த இதோ காண முடியாமல் நல்லாயிருக்கு. முன்னாடி வந்து காசியில் வந்து ரொம்ப அசுத்தம் இருப்பதாக சொல்லுவாங்க, ஆனால் இப்போ ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க அந்த கங்கை நதியை. பார்ப்பதற்கு அழகாக இருக்குது. இந்த கட்டடங்களை பார்ப்பதற்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. கட்டடங்களை பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. பாருங்க, ஒவ்வொரு போட்டுகளும் போய்கிட்டே இருக்குது, ஆள்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதில் என்னென்னா இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கங்கை என்பது வந்து ரொம்ப புனிதமான நதி. தண்ணி இதோட இங்கே இருக்கக்கூடிய இந்த தண்ணியாகப்பட்டது ரொம்ப சுத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அசுத்தங்கள் இதில் கலந்தாலும் சாக்கடையோ இந்த பிணை இருக்கிற சாம்பல்கள்லாம் அதில் தான் கொட்டுறாங்க. ஆனால் என்ன தான் பண்ணாலும் இதில் இருக்கக்கூடிய புனிதத்தன்மை கிடவே இல்லை, அப்படியே இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு புனிதமான நதி பாருங்கள். தண்ணியில் இருக்கக்கூடிய எத்தனை ஒரு அசுத்தங்களையும் தாங்கி அதை புனிதமாக கூடியது இந்த கங்கை நதி. இங்கே இதுதான் காசி விஸ்வநாதர் கோயில் கூடிய படித்துறை. இங்கே தான் காசி விஸ்வநாதர், இந்த படித்துறை வெளியே போனால் காசி விஸ்வநாதரை போய் பார்த்துடலாம். கோவிலேருந்து வெளியே வந்து இந்த படித்துறைக்கு வரலாம். இதுதான் காசி விஸ்வநாதர் கோயில் படித்துறை. இந்த படித்துறை ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க. இப்போ தான் புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. கங்கை நதியை பார்ப்பதற்கே ரொம்ப எப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, சந்தோஷம். அந்த அளவுக்கு ஒரு ஏன்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம சென்று விட வேண்டிய ஒரு இடம் என்றால் அது காசி தான். காசியை கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும். எங்களோட ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க, பாருங்கள் எல்லோரும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த எதிர்த்தாப்புலேருந்து எடுக்கிறாங்க. இதில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மனசு அமைதி கிடைக்குது. இங்கே இருக்கிறதே காசியில் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஒரு கோவிலில் சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு சிவன் கோவில் தான், சாஞ்சிருக்கு. அது வந்து கிராஸாக இருக்குது பாடத்தில். இப்போ இந்த பாருங்கள், இது இருந்தது நம்ம பார்க்கக்கூடியது ஹரிச்சந்திரா காட்டு பார்த்தோம். இதுக்கு வந்து மணிகர்ணிகா காட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிணங்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக ஒரு சுடுகாடு பார்த்தோம்னா அது மணிகர்ணிகா காற்று, இது வந்து ஹரிச்சந்திரா காற்று. இப்போ ரெண்டும் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம். இங்கே வந்து பிணங்களை கொண்டு வந்து எரிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. எரிவிட்டு எங்கே, அதாவது காசியில் இறந்தாள் முக்தி, காஞ்சியில் பிறந்தாள் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாள் முக்தி நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி தன்னுடைய இறுதி காலத்தை செலுத்துவதற்கு நிறைய பேர் காசியில் வந்து தவம் இருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த படித்துறைகளில் நிறைய பேர் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தன்னுடைய இறுதி காலத்தை இங்கே தான் செலுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து வெளியூரில் இறந்தாலும் வந்து இங்கே வந்து இது பண்ணுவாங்க. இங்கே வந்து இறந்து இங்கே வந்து பிணத்தை எரிக்க வருவாங்க. இப்போ நம்ம காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கோம் பாருங்களேன். காசி விஸ்வநாதர் படித்துறை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லா படித்துறையிலும் போட்டிருக்கோம். நம்ம எந்த படித்துறையில் ஏறணுமோ ஏறிக்கலாம். ஆனால் அஸ்வமேதா காட்டில் ஏறுதுன்னா 2 பக்கம் போய் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்க்கலாம், அந்த பக்கம் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக காசிக்கு வாங்க. நாங்கள் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறணும். எங்களுக்கு கிடைத்த புண்ணியமோ உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணும்.
ஆமாம், அதனால் வந்து நம்ம காசியில் வந்து நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து அந்த சிவபெருமானுடைய அருளையும் அன்னபூரணி அருளையும் காசி விஷாலாட்சி அருளையும் நம்ம பெறணும். கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு படித்துறைகள்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ படித்துறைகள்லாம் வந்து இங்கே எத்தனை பேர் எத்தனை மக்களுக்கு வந்து இங்கே திதியும் தர்ப்பணமும் ப்ளஸ் இங்கே எத்தனை பேர் இறக்கிறதுக்காக காத்திருக்காங்கன்றதை நீங்கள் நேரில் வந்தால் தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு புனிதமான நகரம் தான் இங்கே காசி. சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நகரம், சிவனே உருவாக்கிய நகரம்னு கூட சொல்கிறாங்க காசியை. காசி வந்து ரொம்ப பழமையான நகரம், தொன்மையான நகரம். மதுரை, காஞ்சி இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான நகரம். அதுபோல் காசியும் தொன்மையான நகரம்னு சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். இந்த போட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், எல்லோரும் போட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்ப்பதற்கு. எல்லாருக்குமே அந்த ஜாக்கெட் கொடுத்துறாங்க, அதை போட்டுக்கிட்டு தான் நம்ம பயணம் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பாதுகாப்புக்காக அதை கொடுக்குறாங்க. அது போடாமல் பயணம் பண்ணக்கூடாது. இங்கே இந்த நதியில் வந்து போலீஸ் கண்காணிப்பு இருக்குது. அது போடாமல் யார் பயணம் பண்ணால் அவங்கள பிடிச்சிருவாங்க உள்ள. அந்த படித்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டிடங்களும் பாருங்களேன், எத்தனை ஆண்டுகள் பழமைன்றதை நம்ம வந்து பார்த்தா தான் உணர முடியும். ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒவ்வொரு படித்துறையும் பார்ப்பதற்கு. ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக காசி பலன் எல்லாருக்கும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் கிடைக்கணும். கண்டிப்பாக காசி ஒரு முறையாவது சென்று வாருங்கள். காசிக்கு உங்களுக்கு திருப்பம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க காசியில். ரெண்டாவது, வாழ்க்கை தத்துவத்தை உணர வேண்டும் என்றால் காசிக்கு பயணம் பண்ண வேண்டும் என்பது ஒரு விதி. அதனால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கோடி ரூபா சம்பாதிச்சாலும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போகிறதா. அதாவது முடிசான்ற மன்னவரும் பிடிசாம்பல் ஆவர்னு சொல்லுவாங்கள்ல, அது காசியில் தான். அந்த பிடிசாம்பல் அங்கே வெறுந்த பிறகு அந்த சாம்பல் தான் மிச்சம். அது கூட கங்கை நதியில் கரைச்சிட்றாங்க. ஆமாம், இதுதான் சிறப்பு. காசி விஸ்வநாதருடைய கோவில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நாங்கள் வீடியோ எடுக்க முடியல, செல்ஃபோன் கொண்டு போக முடியாது. நீங்கள் காசியிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் செல்ஃபோன்லாம் நீங்கள் இருக்கிற ரூம்லேயே வச்சுட்டு போயிருங்க, அங்கே கொண்டு போகாதீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு படித்துறைகளாக பார்த்துக்கிட்டோம். காசியோட சிறப்பை பற்றியும் சொல்லிட்டு வரேன். காசியில் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றது. விஸ்வநாதர் கோயில் போனால் கண்டிப்பாக செல்ஃபோன் கொண்டு போகக்கூடாது, செல்ஃபோன் பேனா கொண்டு போகக்கூடாது, எலக்ட்ரானிக் ஐட்டம் எந்த ஐட்டம் கொண்டு போகக்கூடாது, ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி எந்த இதுவுமே எலக்ட்ரானிக் ஐட்டங்களே கொண்டு போகக்கூடாது. எல்லாத்தையும் ரூமில் வச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு 4 வழி இருக்குது போகிறதுக்கு. அங்கே போகிறதுக்கு 4 வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதில் 1ஆம் நம்பர் கேட்டில் போனீங்கன்னா சீக்கிரமாக சாமி தரிசனம் பண்ணலாம். சந்தாக தான் இருக்கும். எங்கேயுமே பெரிய ரோடு கிடையாது. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ரோடு பெருசே கிடையாது. சந்து தான். போகிற 4 அடி 5 அடி சந்துக்குள்ளே தான் போய் சாமியை வழிபட்டு வரணும். நாங்களும் வழிபட்டு வந்து தான் இங்கே வந்து இந்த போட்டில் நாங்கள் கங்கை நதியில் சுற்றிட்டுருக்கோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இடமும் ரொம்ப பார்க்கறதுக்கு நம்மளுக்கு என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்தையும் நம்மளுடைய எப்படி சொல்கிறதுனா முன்பிறவி பயன்கள்னு சொல்லுவாங்களா, அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் காசியை பார்க்க முடியுன்றாங்க. அப்படி தான் நம்மளுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. காசியை வந்து பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாம் வல்ல ஈஸ்வரன் வந்து எல்லாத்துக்கும், இந்த காசி விஸ்வநாதர் எல்லாத்துக்கும் அருளை பொழியணும்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம நடக்க வேண்டிய, அதாவது நம்ம இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஒரு நாளாவது ஒதுக்கி, இந்த ஒரு 10 நாள் ஒதுக்கி இந்த காசியில் வந்து இந்த காசியை கண்ணார கண்டு இங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரையும் அன்னபூரணையும் காசி விஷாலாட்சியும் கண்ணார தரிசனம் பண்ணிட்டு காலபைரவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையில் சிறப்பு. கண்டிப்பாக மாற்றம் உருவாகும். இது 100% உண்மை. கண்டிப்பாக நீங்களும் காசிக்கு வந்து பயணம் பண்ணுங்கள். வயசெல்லாம் முக்கியமே கிடையாது காசிக்கு வர்றதுக்கு. வயசெல்லாம் தேவையே கிடையாது. எப்போனாலும் காசிக்கு வரலாம். காசிக்கு வருவது சிறப்பு. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. கண்டிப்பாக காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் எல்லாருக்கும் அருளை பொழியட்டுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிக்கிறேன். இப்போ நாங்கள் எல்லாம் பாருங்கள், இந்த பக்கமெல்லாம் நாங்கள் வந்துட்டோம். நம்ம உட்காந்து நம்ம எங்கே ஏறணுமோ அந்த இடத்துக்கே வந்துட்டோம். தசஸ்வமேதா காட்டுக்கே வந்துட்டோம் பாருங்களேன்.